ஹாய்டா, இட்ஸ் கியூரிஃபிக். ஸோ போலீஸ் மாமா, இது நுகான் மீ டிஸ்கஷன் ஸ்டோரிடா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ போலீஸ் மாமாக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாம். இதில் ஹீரோ நம்ம பாக் ஜமீன் தான். அவருக்கு 34 ஏஜ் ஆகுது. அவர் ஒரு போலீஸ், ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு வில்லேஜ்ல. உங்க அம்மாவோட தம்பி தான் நம்ம ஜமீன். ஸோ இப்போ அப்படியே உங்க பக்கம் பார்த்தா அவங்களுக்கு 18 வயசு ஆகுது. நீங்க இப்பதான் ஸ்கூலிங் முடிச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப காலமா ஜமீனை லவ் பண்றீங்க. ஆனா ஜமீனுக்கு அப்படிலாம் இல்ல, உங்களை அக்கா பொண்ணு அப்படிதான் பாக்குறாரு. ஸோ இதுவே போதும், மித்தல ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கு மார்னிங் நீங்க அப்படியே கண்ணை கசக்கிட்டே வெஞ்சு வரீங்க. மா காலம்பரே காப்பி தண்ணி கேட்டேன், நீ எடுத்துட்டு வந்து குடுக்கலையா அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வர. இப்போ உங்க அம்மா ஹால்ல இருந்தா, ஏண்டி இங்க எனக்கு 6-8 வேலை வெட்டி கிடக்கு, உனக்கு காப்பி தண்ணி தான் கேட்கா? என்ன வேலைமா? உன் மாமனுக்கு பொண்ணு பாக்குற வேலை தாண்டி. 34 வயசு ஆகுது, இன்னும் ஒரு கல்யாணம் கட்டுறானா? எத்தனை பொண்ணதான் காட்டுறது அப்படின்னு சொல்லி உங்க அம்மா பேசிட்டு இருக்க. நீங்க அப்படியே ஷாக்கா, என்ன மாமாவுக்கு பொண்ணு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்ப ஜிமின் தான் அப்படியே இறங்கி வராரு ஸ்டெப்ஸ்ல இருந்து. அப்படியே அவசரமா வெளியே போக. இப்போ உங்க அம்மா தான், ஏண்டா காலம்புறையே சோறு தண்ணி இங்க அம்மா அந்த ஸ்டேஷன்ல போய் உட்காந்து என்ன பண்ண போற? அக்கா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறக்கா சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து அப்படியே போட. பக்கம் உங்க அம்மா தான், ஏண்டா டேய் உனக்கு பொண்ணு பாக்குறடா, என்ன சொல்ற? அக்கா நீ என்ன பார்த்தாலும் சரி ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போயிட. இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணாலும் ஒத்துக்கிறீங்களா? அப்போ இத்தனை நாளா நான் உங்களை காதலிக்கிறேன், அது கூட உங்களுக்கு தெரியலையா மாமா? எப்படி நீ இன்னொரு கட்டிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மம் எடுத்தாலும் என்னையே நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே கிடக்க. அம்மா தான் அப்படியே ஒரு பொண்ணு ஃபோட்டோவா அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு பாட்டி வராங்க. ஏன்டே ஏன் வெத்தலை வாக்கு தீந்து பார்த்து அதை வாங்கி கொடுக்கணும், உனக்கு அறிவு கிடையாது அறிவு? இப்போ உங்கள் அம்மா தான், ஐயோ மறந்துட்டேன் புடிக அப்படி சொல்லி காசை கொடுக்க. சரிடே எந்த இருக்கட்டும், என்ன அது ஏதோ பார்த்துட்டு கிடக்க? அதுவா ஜெமினுக்கு பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? இந்த ஐஸ்வர்யா இருக்குல்ல, ஐஸ்வர்யா அந்த கணக்குல பாருடியே. ஏன்டா இன்ஸ்பெக்டர் இல்லையா மாவன்? சரி சரி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்க அப்படியே அந்த பாட்டியை பார்த்து முறைக்கிறீங்க. பாட்டி அப்படியே உங்களை பார்த்து, ஏன்டா நீ எதுக்குடி என்னைய பார்த்து முறைக்கிற? ஆத்தா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோயேன், ஒண்டிகள் எடுத்து தலையில போட்டுருவேன். அடா ஆத்தாடி ஐயப்பாத்தியாடி, இதுக்கு வாய நல்லா பெத்து வச்சிருக்கடி புள்ளைய அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போக. இந்த பக்கம் நீங்க அப்படியே தரையிலே உட்காடுறீங்க. ஐயோ இப்போ என்ன பண்றது? இவையெல்லாம் சேர்ந்து மாமாக்கு யாரையா கட்டி வச்சிருவாளா? இல்லை இல்லை மாமாவை நான் தான் கட்டிப்பேன், என்ன பண்றது அப்படி சொல்லி நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஷன் உள்ள ஜமீன் உட்காந்து எல்லா கேஸையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவர் ரூம்குள்ள ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. ஜமீன் அப்படியே நிமிந்து பாக்குறாரு. இந்த பர்சன் கலர் சொக்கா போட்டு ஒரு லுங்கி கட்டி ஏத்தி கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. இப்ப அந்த பர்சன் தான், மச்சான் காலை விடுங்க. ஏய் சாமுவேலு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி என் ஸ்டேஷனுக்குள்ள வராதுன்னு. நீ ஓ ஸ்டேஷன் என் ஸ்டேஷன் நம்ம ஸ்டேஷன் மச்சா. செருப்பு பிஞ்சுக்கும். ஏய் உங்க என்னடா சொன்ன? இருக்கிற எக்ஸாம்ல முடிச்சுட்டு அவன்டைய வேலை பாருன்னு சொன்னல. மச்சான் போலீஸ் புத்திய காட்டுற பத்தியா நீ? ஏய் இப்படிதான் காலி பை மாதிரி சுத்திட்டு இருக்க போறியா? மச்சான் இந்த சாமுவேல் அடிச்ச மணி அந்த கடவுளுக்கு கேக்குதோ இல்லையோ, அந்த மணிகண்ட டிசிபிக்கு கேட்க மாட்டேங்குது மச்சான். அவன் மட்டும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிச்சான்னு வச்சுக்கோ, உன் முன்னாடியே உன் பக்கத்திலே ஒரு கான்ஸ்டபிளா நான் நிக்கல இன்னும் கொண்டாங்க நின்னு வச்சுக்கோங்க, செல்லுக்குள்ள போட்டுருவேன். நான் மச்சா கான்ஸ்டபிள் அப்படின்னு ஜமீன் கூப்பிட்டேன். அவ்வளவுதான் சாமுவேல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஜமீன் அப்படியே மூச்சு எழுத விட்டுட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். நைட் ஒரு 8 o'clock ஆகுது. இந்த பக்கம் நீங்க ஜமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சேர்ல உட்காந்துட்டு. இப்ப என்ன பண்றது? இவையெல்லாம் பேசுறத பார்த்தா மாமாக்கு யாரையாவது பிடிச்சி கட்டி வச்சிடாய போலயே. கூடாது மாமா எனக்கு தான் வேணும், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளியே புல்லட் சத்தம் கேக்குது. நீங்க குடுன்னு ஓடி போய் கதவை தான் திறக்கிறீங்க. ஜமீன் இப்ப அப்படியே உங்களை பார்த்துட்டு, இன்னும் நீ தூங்கல? இல்ல மாமா உங்களுக்காக கதவை திறக்கலான்ட்டு காத்திருந்தேன். சரி எனக்கு தலைவலியா இருக்கு, வாயன் எனக்கு ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு வரியா? சரி மாமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க கிச்சனுக்குள்ள குடுக்குறோன்னு ஓடி போயிடுறீங்க. ஓடி போயிட்டு பால் தான் மேக் பண்றீங்க. அப்படியே பால்லாம் காய்ச்சிட்டு அப்படியே கிளாஸ்ல ஊத்திட்டு உங்க இடுப்புல இருந்து அப்படியே ஒன்று எடுக்கிறீங்க. இதை நான் பாட்டுக்கிட்ட இருந்து எடுத்தேன், இது நான் போட்டா மாமா நல்லா தூங்கும், போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அந்த டேப்லெட்ஸ் ஒரு 2 டேப்லெட்ஸ் போடுறீங்க. போட்டு அப்படியே பாலை கலக்கிட்டு இப்ப பொறுமையா அதை எடுத்துட்டு ஜிம்னோட ரூமுக்கு தான் போறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அம்மா பால் குடு அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கி ஜெமின் குடிக்கிறாரு. அப்படியே ஜெமினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஷர்ட்லாம் போடல, வெறும் கட் பண்ணி தான் போட்டிருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஜெமினோட பால் குடிச்சிட்டு, இந்த பொடி எடுத்துட்டு போய் வச்சுட்டு என்ன? சரி மாமா. இங்க பாரு வயன், சீக்கிரமா தூங்கிட்டு புரியுதா?
சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸை வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து அந்த கிளாஸை போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 கழிச்சு இப்போ நீங்கள் பொறுமையாக போன மாதிரி போய் ஜிம்மோட டோரை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதுதானே எனக்கு வேணும். ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஒரு ரூமில் இருந்துட்டேன்னா ஒன்று எனக்கு எப்படின்னா பிடிச்சி கட்டி வச்சிடாங்க மாமா. நான்லாம் அவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜெமினோட பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. ஜெமின் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜெமினோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா எவ்வளோ அழகாக இருக்க நீ என்ன கட்டிக்க மாட்டேங்கிற? ஒரு வேளை இப்போ இதெல்லாம் பண்ணது நீ கேட்பியோ என் மேலே கோச்சிப்பியோ? பரவாயில்ல நீ என்னை கட்டிக்கட்டுக்கப்புறம் நான் அவனை எப்படியாச்சும் நான் அப்படியே சமாதானப்படுத்திடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. ஒரு 3 o'clock மேலே உங்களுக்கே தூக்கம் வருது. நீங்கள் அப்படியே கொட்டாய் விட்டுட்டு கால் செய்யலை நீங்கள் ஜிம்மோட காலை பிடிச்சி அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள 2 பாட்டி அப்படியே கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏல இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட ஒரு வாக்குவாதம் கொடுத்தே ஆகணும். அந்த சண்டால பயல புடிச்சு நீ சரையில போட்டே ஆகணும். ஏல இன்ஸ்பெக்டர் எங்களை இருக்கு நீ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வர. இப்போ உங்க அம்மா தான் என்னாச்சு? அடா அதை ஏண்டி கேக்குற? இந்த சாம்பல் பையன் இருக்கால அவன் என் புருஷ வேட்டிய கொடியில போட்டுருந்தேடி அது துருவிக்கிட்டு போயிட்டாடி. அவன் நல்லா இருப்பானா? சாம்பல் பையனா? ஓ சாமுவேலா? அந்த சண்டாலந்தான். நீ தள்ளிடி எங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்துக்கிட்டு இப்போ ஜிம்மனோட டோரை அப்படியே ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா பெட்ல நீங்களும் ஜிம்மனும் படுத்துட்டு இருக்கீங்க. பார்த்ததும் ஆட என்னாடி இது அப்படின்னு சொல்லி 2 பாட்டி வாய் மேல கை வைக்கிறாங்க. இப்போ உங்க அம்மா அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. வயன் ஜிமின் நில்லடி ஆத்தியாடி இந்த கூத்த இன்ஸ்பெக்டர் நல்லாவன பார்த்தா இவன் பண்ற சேதிய பாத்தியா? அடச்சி சின்ன பிள்ளை கூட இன்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா ரூம்ல. ஐயோ அப்படி சொல்லி கத்த இந்த சத்தம்லாம் கேட்டு நீங்க அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறீங்க. பார்த்ததும் அப்படியே கொடுக்குறன்னு ஓடி போய் உங்க அம்மா கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. இந்த பாட்டிங்க பார்த்துட்டு அரியாய் ஏற்கனவே போய் ஒளிஞ்சுக்கிறா இங்க வாடி நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப சத்தம் கேட்க இப்பதான் ஜிமின் கட்ல இருந்து அப்படியே எந்திக்கிறாரு. என்ன காலையிலே கத்திட்டு இருக்கீங்க? எதை கத்திக்கிட்டு இருக்கோமா? நீ பண்ற வேலைக்கு நாங்க கத்துறதும் ஒரு குறைச்சல். நான் என்ன பண்ண? பத்தா என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன்டா சண்டாலா என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த புள்ளைய? ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா இந்த புள்ள கூட இருந்திருக்கியா நீ? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்களா? ஓயன் என்ன நடக்குறீங்க? அப்படியே மூஞ்சா பவுட் பண்ணிட்டு அப்படியே உங்க அம்மாவோட கழுத்துலயே அப்படியே புதைச்சிக்கிறீங்க. உங்க அம்மா தான் போயன் வெளியே வா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே தலை கீழே குஞ்சே நின்றுட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு நேற்று ராத்திரி? ஜிம்மி ஏதாச்சும் பண்ணானா? நீங்க அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. இப்ப அந்த பாட்டிங்க தான் ஏன்டி அவன் அமைதியா நிக்கும் போதே தெரியலையா அவன் என்னடா பண்ணிருக்கான்னு? கொஞ்சம் அமைதியா இருங்க, அவ பேசட்டும். வயன சொல்லுடி என்ன நடந்துச்சு? அது எப்படி நான் சொல்றது? ஏய் வயன் உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு நேத்து? அப்படி சொல்லி நீங்க அப்படியே போய் உங்க அம்மா ஹக் பண்ணிக்க. இப்ப அந்த பாட்டிங்க எதுக்குடா மிரட்டுற? பண்றதெல்லாம் பண்ணுவானா? அப்புறம் காலையில எல்லாம் விடிஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் அப்படி பேசுவானா? இல்ல அறுக்குடா உன் கதை. இப்ப என்ன இந்த புள்ளைய அப்படியே தள்ட்டி விட பாக்குறியா? ஒரு ராத்திரி ஃபுல்லா அவன் கூட இருந்துட்டு இப்ப இப்படி பேசுற பத்தியா? காலையில நீ எல்லாம் என்ன இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் இங்க பாரு அப்பதா என் வேலையெல்லாம் எழுத்து பேசிட்டு இருக்காது. நேற்று ராத்திரி எதுவும் நடக்கல. நீ என்ன நடக்கலன்ற? அந்த புள்ளதான் கண்ணை கசக்கி நிக்குதே. நீ எதுவும் பண்ணாமலே அந்த புள்ள கண்ணை கசக்கி நிக்குது. ஓயன் நான் போலீஸ். எந்த சூழ்நிலையும் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நான் பண்ண மாட்டேன். ஒழுங்க உண்மையே சொல்லு. நீ எதுவுமே சொல்லல. நீங்க உங்க அம்மா மட்டும் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. அந்த பாட்டி பார்த்துட்டு ஏன்றா போலீஸா இருந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு காலம்பரை இப்ப அவளை கட்டிக்காம ஏமாத்த பாக்குறியா அவளை? நீ எல்லாம் என்ன போலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஜிம்மனுக்கு செம்ம கோவம் வருது. நான் அவளை கட்டிக்கணும், அவளை தானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க உங்கள் அம்மாவை. இந்த பக்கம் அந்த 2 பாட்டியும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுறாங்க. இதை எல்லாரும் ஜிம்மினை தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, போலீஸாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே 3 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ். ஜிம்மின் தான் அப்படியே உட்காந்துருக்காரு மேடையில். இங்கே அப்படியே உங்கள் அம்மா தான் உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அழகாக சாரி கட்டிருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஜிம்மின் இங்கே ஆனால் முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே நீங்கள் வந்து ஜிம்மியோட பக்கத்துல உட்காடுறீங்க. ஜிம்மின் உங்களை திரும்பி கூட பார்க்கல. ஐயர் தான் என்றப்பா இந்தா இதையும் ஓம கொண்டத்துல போடு. இந்தா மா இந்தா புடி நீ ஓம கொண்டத்துல போடு.
சரி சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஐயர் தான் தாலியை கையில் வச்சுட்டு என்றா புடிப்பா கட்டி மேளம் அப்படின்னு சொல்ல இப்போ ஜெமீன் அப்படியே உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போடுறாரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து 1 ட்ராப் ஆஃப் டியர்ஸ் கீழே அப்படியே விழுது. இப்போ அப்படியே அந்த ஐயர் தான் குங்குமத்தை நீட்ட அப்படியே அதை எடுத்து உங்களோட நெத்தியில் வச்சு விடுறாரு. நீங்கள் அதையும் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. மாப்பிள்ளையோட அக்கா யாரு? நான் தான். மாப்பிள்ளையோட வேட்டையையும் பொண்ணோட சேலையும் முடிச்சு போடுங்க, அக்னியை சுற்றி வரணும். சரி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் அப்படியே முடிச்சு போடுறாங்க. அம்மன் அப்படியே முன்ன போக நீங்கள் அப்படியே பின்னாடி நடந்து வரீங்க. அந்த அக்னியை 3 தடவை சுற்றி வரீங்க. ஐயரும் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கலாம் குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹென்றி உனக்கு தெரியுமா, இந்த இன்ஸ்பெக்டரு ஒயின் கூட ஒரு ராத்திரி ஃபுல்லாக இருந்து அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டாண்டி. சி இன்ஸ்பெக்டர்லாம் இப்படியா பண்ணுவாங்க, இவன் எல்லாம் என்ன நாட்டை காப்பாற்ற போகிறானோ அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே ஜிம்மோட காதில் நல்லாவே விழுது. அவர் பல்ல கடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாமே அப்படியே முடிய ஃபோட்டோ எடுக்க தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்க டக்குன்னு வெளியே போய் புல்லட் தான் எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு மாமா நாடு வரேன் அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடி போய் நீங்கள் புல்லட்டில் பேக் சைடில் ஏறிக்கிறீங்க. மீன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே ரைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகிறார். பின்னாடி உங்கள் அம்மா அப்படியே ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்களும் ஜிமினும் நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து அப்படியே ஆரத்தி எடுத்துட்டு வலது கால் எடுத்து வச்சு 2 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நீங்களும் ஜிமினும் அப்படியே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே தான் போகிறீங்க. ஜிமின் உள்ளே வந்ததும் அவர் படுக்க ஸ்ட்ரெயிட்டாக ரூம்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு அவர் போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே வெளியே வர இப்போ அவங்க அக்கா தான். டேய் எங்கே கிளம்பிட்ட, பால் பழம் சாப்பிடணும்டா. அக்கா ஸ்டேஷனில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை திரும்பி கூட பார்க்கல. அவர் படுக்க போகிறாரு. அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா ஏன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் ஏதாச்சும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்க. அவர் பாட்டுக்கு புல் எடுத்துகிட்டு போயிடுறாரு. மாமா போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மா தான், ஏன் துணியை போய் மாற்றிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே உள்ளே போகிறீங்க. இந்த பக்கம் ஸ்டேஷனில் ஜெமீன் அப்படியே உள்ளே போய் அவர் கையில் இந்த ஸ்ட்ரிக்கை தான் அப்படியே டேபிள் மேலே தூக்கி போடுறாரு. அங்கே இருக்க நோட்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போகுது. அதை பார்த்துட்டு அங்கே கைதியாக இருந்த எல்லாரும் அப்படியே பயப்படுறாங்க. கான்ஸ்டபிள் தான் அப்படியே ஐயா என்னாச்சு, ஒன்றும் இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட. ஸோ அவர் அப்படியே அமைதியாக வெளியே வந்துடுறாரு. இந்த பக்கம் ஜெமீன் இந்த ஊரில் இருக்கவன்லாம் இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். இன்னைக்கு எதுவுமே நடக்கல, ஆனால் நான் சொல்கிறத எவனும் நம்ப மாட்டேங்கிறான். என்னை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலால் பெஞ்சை எட்டி உதைக்கிறாரு. உதச்சிட்டு செம்ம டென்ஷன் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வீட்டில் அங்கே ஜிமின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாசலே பார்த்துட்டு அழகாக சாரி தான் கட்டிருக்கீங்க. அங்கே தாலியை விலைய போட்டுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு அப்படியே ஜிமினுக்காக காத்திருக்கீங்க. மாமா ஏன் வரவே மாட்டேங்கிற, உனக்கு ஏதாச்சும் கோவமா? சரி நீ வா, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஆனால் இப்படி மட்டும் பண்ணாத மாமா, கஷ்டமா இருக்கு, வரசா வந்துரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப லேட்டாக தான் ஜிமின் அப்படியே வராரு. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவர் படுக்க நடந்து போறாரு உள்ள. உங்களும் தலை கீழே குனிஞ்சுக்கிட்டே அப்படியே ஜிமின் பின்னாடியே நடந்து வரீங்க. ஜிமின் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ண ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அவர் படுக்க பாத்ரூம் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மாமா பேசு மாமா என் கூட, ஏன் மாமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழுகியே வருது. அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஜிமின் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்து அந்த பெட்ல இருக்க பூவெல்லாம் தட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஓரமா படுத்துக்கிறாரு. நீங்க ஒரு பர்சன் அங்க இருக்கீங்க அப்படின்னு கூட அவர் கண்டுக்கவே இல்லை. நீங்க அங்க இன்னும் ஓரமா ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனா ஜிமின் கேட்க கூட இல்லை. அவர் படுக்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. சரி நம்ம காலம்புற பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கட்டிலில் ஒரு ஓரமாக போய் படுத்துக்கிறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சு. ஜிமினுக்காக இட்லி தோசைன்னு சொல்லி எல்லாம் ஊற்றி வச்சிருக்கீங்க. அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வராரு. அவரை பார்த்துட்டு மாமா சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போவோம் மாமா. ஜிமின் அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்க மாமா மாமா சாப்பாடு வச்சிருக்கேன் மாமா அப்படி சொல்லி கத்திட்டே இருக்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அக்கா என்றடா அக்கா எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டு கோவமா சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க அம்மா இதை பார்த்துட்டு வைனே சொல்லுமா, கொள்ளையில பாத்திர கிடக்கு போ. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கேப்ஸ் ஈவினிங்கா ஒரு 5 o'clock கிட்ட ஜிமின் அப்படியே வீட்டுக்கு வராரு. உங்க அக்கா ஜிமினை பார்த்துட்டு டே ஜிமினே சொல்லுகா. டேய் வைனை கூட்டிக்கிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வா. அக்கா எதுக்கு? டேய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, புது தம்பதிங்க 2 பேர் கோயிலுக்கு போக வேண்டாம்,
போயிட்டு வாடா. ஜிமினால எதுவுமே மறு பேச்சு பேச முடியல. அவரும் அப்படியே தலையாடிட்டு அப்படியே உள்ள போறாரு. நீங்களும் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்களும் அப்படியே போயிட்டு ஹாப்பியா கிளம்புறீங்க. ஒரு அழகான சாரி எடுத்து வேர் பண்ணிட்டு தாலி எடுத்து வெளியே போட்டுட்டு அழகா குங்குமம் வச்சுட்டு அப்படியே கிளம்பி ரெடியா இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியே வராரு. அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா எவ்வளவு அழகா இருக்காரு, கோவக்காரரு. ஒரு வார்த்தை பேசுனா என்ன என்கிட்ட? சரி, கோயிலுக்கு போனதுக்கப்புறம் எப்படியும் என்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடியாக ஜிமின் பாட்டுக்கு அப்படியே வந்து புல்லட் எடுத்து ரேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து உட்காந்ததும் ஜிமின் அப்படியே புல்லட் எடுத்துட்டு கோயிலுக்கு தான் போகிறாரு. கோயிலில் போய் அப்படியே பைக் ஸ்டாப் ஆக நீங்கள் அப்படியே இறங்கிக்கிறீங்க. ஜிமினும் அப்படியே இறங்கி முன்னாடி நடந்து போக நீங்கள் இப்போ அங்கே இருக்க அப்படியே வளையல பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு மாமா எனக்கு வளைவு வாங்கி கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு நடந்து போக நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. மாமா இப்படிலாம் நீ சொல்ல மாட்டியே, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். இப்போ ஏன் மாமா இப்படி என்கிட்ட மூஞ்ச காட்டுற? சரி நான் வேற கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. இப்போ அங்கே சைடில் அப்படியே பூ பார்க்குறீங்க. பூ பார்த்துனே உங்களுக்கு ஆசையாக இருக்குது அது வாங்கி வச்சுக்கணும்னு. அப்படியே இப்போ ஜிமினை பார்க்குறீங்க. கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அப்படியே அது மீறி மாமா பூ வாங்கி கூட ஜிமின் அப்படியே முறைக்கிறாரு. இவரு கோயிலுக்கு வந்தியா, சாமி கும்பிட்டியா, கிளம்பணும். அதை விட்டுட்டு அதை வாங்கி கூட இதை வாங்கி கூட என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அப்படியே உள்ள போறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸோட அப்படியே வரீங்க. இதுவரை நீங்க கேட்டு ஜிமின் வாங்கி தராம இருந்ததே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் டைம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்தறிஞ்சு பேசுறாரு. நாளே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள வரீங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே 2 பேர் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்க. இப்ப ஐயர் தான் அப்படியே வராரு. ஏன்றப்பா இன்ஸ்பெக்டர், உன் பொண்டாட்டிக்கு குங்குமத்தை வச்சு விடு. என்ன? என்னவா? குங்குமத்தை வச்சு விடுப்பா தாலிலையும் நெத்திலையும். சரி அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்து உங்க தாலியில அப்படியே வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே உங்க ஐஸை பாக்குறாரு. உங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டே திருப்பி குங்குமத்தை எடுத்து உங்க நெத்தியில வைக்கிறாரு. டைம்ல அவனோட ஒரு ஐஸ்ல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அதை அப்படியே பார்க்காம அப்படியே வச்சு விட்டுட்டு நிக்க. இப்ப ஐயர் தான் இப்பதான் மாங்கல்யமா இருக்கு, 2 பேரும் நீடோடி வாழ்வீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அதை கேட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் நல்லா கண்டுக்கவே இல்லை. அப்படியே அங்கேருந்து நடக்கிறாரு. நீங்கள் ஒரு பின்னாடி தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கீங்க சோகமா. அப்படியே 2 பேரும் கோயிலை விட்டு வெளியே வர கோயிலுக்கு சைடில் குறி சொல்றவங்க தான் இதுதான் விதிக்கப்பட்ட திருமணம். 2 பேரும் 7 ஜென்மத்துக்கு ஒன்னாதான் இருப்பீங்க. அந்த அண்டாளீஸ்வரி அம்மா விதிக்கப்பட்டதை யாராலையும் மாத்த முடியாது. 2 பேரோட விதியும் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்க. இதை நீங்களும் ஜெமினும் அப்படியே கேட்டிருப்பீங்க. அப்படியே ஜெமின் ஒரு செகண்ட் நின்று அப்படியே பாக்குறாரு. அங்க ஒரு கிளவிதான் நின்று சொல்லிட்டு இருப்பாங்க. நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போய் புல்லட் எடுக்கிறாரு. நீங்களும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி போக நீங்கள் அப்படியே ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. ஜிமின் எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு அப்படியே புல்லட்டை வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போக நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என் கூட பேசவே மாட்டேங்கிறேன். நீ வேணும் தானே மாமா எல்லாமே பண்ண, என்னை மன்னிக்கவே மாட்டியா? நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா மாமா அப்படின்னு சொல்லி மனசுல நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் கண்ணெலாம் கலங்குது. உள்ள நடந்து வரீங்க. அப்படியே நமக்கு போறீங்க. போய் பார்த்தா ஜமீன் பெட்டில் படுத்திருக்காரு. அவரை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பெட்டோட ஓரத்தில் போய் படுத்துக்கிறீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜமீன் எழுந்துச்சு அவரோட போலீஸ் யூனிஃபார்ம்ல போட்டுட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. அப்படியே ரூம்குள்ளே வந்து பார்க்குறீங்க. டேபிளில் நீங்கள் வச்ச காஃபி அப்படியே இருக்கு. ஆமாம், நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனால தான் எனக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஷனில் ஜமீன் உட்காந்து ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் மைண்ட் அந்த ஃபைலில் கொஞ்சம் கூட இல்லை. நேற்று அவர் உங்களோட நெத்தியில் அந்த குங்குமம் வச்சது, உங்கள் ஐஸில் இருந்த டியர்ஸ் வந்தது, நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி அவரோட ஐஸை பார்த்தது மட்டும்தான் அவரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஏன் அவளோட ஞாபகமாகவே இருக்குது. அவளை விட்டு தலையணும்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று இருக்கு நீங்கள் கேட்டது ஆனால் அவர் வாங்கி கொடுக்காதது, இது எல்லாமே ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. இப்போ கான்ஸ்டபிள் தான் ஒரு 4-5 ஃபைல் எடுத்துட்டு அப்படியே வராரு. சார், இந்த 4 கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. மீன் அவர் வந்தது கூட தெரியாம அப்படியே அந்த ஃபைலே பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. இப்போ கான்ஸ்டபிள் தான், சார் இந்த 4 ஃபைல் சார். வைங்க சார். ஏதாச்சும் ஆயிடுச்சா? இல்லை ஏட்டு. இன்னைக்கு எங்கே டியூட்டி? ஐயா, பக்கத்து கிராமத்தில் இன்னைக்கு நைட் டியூட்டி. சரி, நான் வந்துடுறேன். அப்புறம் லேடிஸ் கான்ஸ்டபிள் எல்லாரையும் அனுப்பி விட்டுருங்க, புரியுதா? சரிங்க ஐயா அப்படி சொல்லிட்டு கான்ஸ்டபிள் போயிடறேன். இப்போ ஜெமீன் தான். அவன் நெத்தியில் நான் குங்குமம் வச்சதும் அவ ஏன் அப்படி என்னை பார்த்தா? ஆமாம், அவ என் பொண்டாட்டில்ல. டேய் ஜிமின்,
என்னடா ஆச்சு உனக்கு? அவன் அக்கா பொண்ணுடா. ஆனா இப்போ அவன் என் பொண்டாட்டி தானே. அப்படின்னு சொல்லி அவர் டபுள் மைண்டடாக யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வீட்டில் நீங்கள் உங்கள் பாட்டி, பஞ்சாயத்து தலைவர், உங்கள் அம்மான்னு சொல்லி எல்லாரையும் சுற்றி நிற்க வச்சுருக்கீங்க. மிடில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அந்த பாட்டி தான். ஏன்டி எதுக்குடி இப்போ எல்லாரையும் கூட்டமாக கூட்டி வச்சு நீ நடுப்புற நின்றுட்டு கிடக்குற? அதாவது ஏன்டி சீக்கிரமாக சொல்லிடியா, புருஷனுக்கு நான் மீன் குழம்பு வைக்கணும். ஆத்தா, அன்னைக்கு மாமாக்கும் எனக்கும் அந்த அறையில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போ உங்கள் அம்மா தான். ஏய் வைனே, என்னடி சொன்ன? அம்மா, அன்னைக்கு மாமா என்னை எதுவுமே பண்ணலம்மா. நான் தான் மாமாவை கட்டிக்கணும்னு போய் சொன்னேன். எது அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் அம்மா அப்படியே ஸ்லாப் பண்ணுறாங்க. அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பாட்டிங்க, அடியே பொய்க்காரி, ஐயோ யோ 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 கேட்டியாளா இத? என் மவன் ஜிமினு மேல பொய் சொல்லியிருக்கா இவ. பொய் சொல்லி கட்டியிருக்கா. பொய்க்காரி பொய்க்காரி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்க முதுகுலயே அடிக்கிறாங்க. இல்லை, நம்ம அம்மாவை கட்டிக்கணும்னு ஐய மூடி பொய்க்காரி அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டியும் அப்படியே கோவமா திட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லாரும் உங்களை திட்டிட்டு இருக்க. இப்ப அங்க இருக்க ஒருத்தங்க தான், அந்த பஞ்சாயத்து தலைவரை முதல்ல இன்ஸ்பெக்டர் ஜிமனுக்கும் இவளுக்கும் இருக்க வரவ முதல்ல வெட்டுங்க, வெட்டிட்டு இவளை தள்ளி விடுங்க. எப்படியெல்லாம் போய் சொல்லியிருக்கா அப்பா அப்படின்னு சொல்ல, ஸோ அங்கே இருக்க எல்லாரும் உங்களுக்கும் ஜிமினுக்கும் வெட்டி ஒன்றும் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல ஜிமின் அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஸோ பேசுறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே வராரு. அப்படியே வந்து உங்க ஷோல்டர்ல தான் கை வைக்கிறாரு. யார் இங்க எதை வெட்டி விட போறா? ஏன்றா அவ போய் சொல்லியிருக்காடா, அவளுக்கு நீ வக்காலது வாங்கிட்டு வரியா? உனக்கு அவளுக்கு வெட்டுறதுதான். எந்த உறவையும் இங்க வெட்ட முடியாது. அவ என் பொண்டாட்டி. ஓ அப்படியா? அப்ப நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த மாதிரி பொய்க்காரியெல்லாம் வீட்டுல வச்சுக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போக. சரி, என் பொண்டாட்டி கூட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறாரு. பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வராரு. உங்க அம்மா வேலை எதுவுமே சொல்ல முடியல, அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. நீங்க தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறீங்க அழுதுகிட்டே. மாமா மாமா என்னால தானே மாமா. எதுவும் பேசாம ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. டைம்ல அப்படியே சாமுவேல் தான் வரா. ஏய் சாமுவேலு, பொட்டியடுறா. சரி மச்சான் அப்படி சொல்லி அந்த பொட்டியை அப்படியே எடுக்கிறான். அந்த கிளவி எல்லாம் பார்த்துட்டு, கிளவி ஏதோ சமமா பண்ணிட்ட போலயே, பார்த்து பார்த்து தட்டு, வெத்தலை பக்க கொட்டைக்கு பதிலா பக்கல இருக்க செங்கலை வாயில போட்டுற போற, அப்புறம் போயிருவ போடா சண்டாளா அப்படி சொல்லி திருப்பிக்கிறாங்க. கிளவி யார பத்தி என்ன சொன்ன? டேய் சாமுவேலு, நான் வரேன் மச்சான் அப்படி சொல்லிட்டு சாமுவேல் அப்படியே ஜிமின் பின்னாடி அப்படியே போறான். பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு. ஜிமின் உங்க கையை விடவே இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்கிட்ட தான் உங்களை கூட்டிட்டு வர. சாமுவேல் அப்படியே அந்த வீட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு எல்லா பொட்டி பொடிக்கெல்லாம் வைக்கிறான். வச்சுட்டு, மச்சான் நீ சொன்ன நேரத்துக்கு இந்த வீட்டை தான் பிடிக்க முடிஞ்சு ஓரளவு உசுத்தமா தான் இருக்கும். சரிடா போதும் கிளம்புனி. சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு சாமுவேல் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். நீங்க அங்க ஓரமா நின்று அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பாக்குறாரு. ஏய் நடி. மாமா என்னால தானே இப்ப நீங்க வீட்டை விட்டு வந்தீங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இங்கே வேணும் தான் அன்னைக்கு நான் அப்படி போய் சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை ஏசுனாங்க. அதான் நான் இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டேன். நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா? என் கூட பேச மாட்டீங்களா? அப்படி சொல்லி ஒரு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சின்னதாக ஸ்மைல் வருது ஒரு ஃபேஸில். நீங்கள் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக தெரியுங்க அவர் கண்ணுக்கு. அவர் இப்போ அப்படியே கண்ணத்தோட. மாமா கண்ணத்தோடன்னு சொன்னேன். இப்போ இங்கே நான் தானே இருக்கேன். சரி மாமா அப்படி சொல்லி நீங்கள் கண்ணை தொடச்சிக்கிறீங்க. இங்கே பாரு, நைட்டு எனக்கு வேலை இருக்குது. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது. அதனால் வீட்டை தப்பை போட்டுக்கிட்டு உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புல்லட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே ஸ்டேஷன் தான் போறாரு. ஃபேஸில் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சின்னதாக ஸ்மைல் இருக்கு. அதை பார்த்து ஏட்டுதான். ஐயா என்னாச்சு? என்னாச்சு? இல்லையா, நைட்டு டியூட்டி பக்கத்துல தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அதான். ஓ ஆமாம்ல, சரி நான் பக்கத்தூர் கிளம்புறேன், இங்கே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிட போய் புல்லட் எடுத்துட்டு போறாரு. இவளை நினச்சாலே எங்கே போகிறேன் எங்கே வரேனே தெரில. இவளே நான் இவ்வளோ காப்பாத்துறேன், எனக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்குள்ளே பூந்து என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் டியூட்டிக்கு போயிடுறாரு. இப்படியே டைம் ஸ்கேப்ஸ். மார்னிங் ஒரு 6 o'clock கிட்ட தான் ஜிமினுக்கு அப்படியே டியூட்டி முடியுது. இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்ல கோலம்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதும் நீங்கள் தான் அங்கே டைம் டேபிளில் நின்றுட்டு இருக்கீங்க. அம்மா உங்களுக்காக காலையில் சாப்பாடு செஞ்சுருக்கேன், சாப்பிட்றீங்களா? ஜிமின் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு இவளை 12 மணிக்கு தானே கூப்பிட்டு வந்தேன். இப்போ மணி 6 ஆகுது. தூங்குனாலா இல்லையா? அதுக்குள்ள
இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நிற்க இப்போ நீங்கள் தான் மாமா சாப்பிடுவேன்ல ம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு இந்த சேர்ல உட்கார நீங்கள் அவருக்கு இட்லி தோசைன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க ஜிமின் அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு மாமா நல்லா இருக்கா ம் அப்படின்னு சொல்லி முட்டை கொட்டிட்டு அவர் படுக்க சாப்பிட்டுட்டு இருக்க பக்கத்துல என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க ஜிமின் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவிட்டு அப்படியே தொடக்கதான் அப்படியே திரும்புறாரு நீங்க வளைஞ்ச மாதிரி அந்த பக்கத்துல இருக்க சேர்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு இருக்கீங்க சைட் போஸ் ஃபுல்லா அப்படியே தெரியுது ஜிமின் அப்படியே எச்சு முழுங்குறாரு என்னடா அது அவருக்கு வேர்ட்ஸ்ல அப்படியே தடுமாறி பார்த்துட்டு இருக்க டக்குன்னு சேர்ல இருந்து அப்படியே எந்திக்கிறாரு மாமா துண்டு இல்ல நீங்க எந்தலயே தொடச்சுக்கிறீங்களா அப்படி சொல்லி நீங்க முந்தானி அப்படியே நீட்டுறீங்க ஜிமினோட கண்ணு மறுபடியும் அங்கேயே போகுது அது சொல்லிட்டு அவர் கையை அப்படியே எடுத்துட்டு வர அந்த டைம்ல நீங்க பல்லி மாமா பல்லி மாமா பல்லி அப்படி சொல்லி நீங்க அப்படியே ஜிமின் மேலே விழுறீங்க ஜிமின் அப்படியே உங்களை கேரி பண்ணி பிடிக்கிறாரு அவரோட கை இப்போ உங்க இடுப்புல இருக்கு ரொம்ப இறக்கிதான் கட்டியிருப்பீங்க சாரி இந்த சைடு ஹிப் ஃபுல்லாவே ரிவீல் ஆகுது நம்மளோட கை அங்க இருக்க ஜிமினால அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஜிமினோட ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க மாமா பல்லி போயிருச்சா போயிருச்சு சரி மாமா அப்போ என்ன விடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அப்படியே உங்களை ஒழுங்கா நிக்க வச்சுட்டு கையெடுத்துறாரு அவருக்கு கையில அப்படியே நடுங்கிட்டு இருக்குது இந்த பக்கம் நீங்க மாமா இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்தோம் அதான் நான் ஒட்டரெல்லாம் அடிக்கல நீங்க வேற வருவீங்களா அதான் உங்களுக்கு சமைக்கணும்னு நான் அடிக்கல மாமா உடனே அடிச்சிடுறேன் மீன் எதுவுமே பதில் கூட சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு இப்ப நீங்க தான் மாமா உங்ககிட்ட தான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் அப்படியே இப்போ ரூமுக்கு தான் போறாரு என்னது என்னவ எப்படி இருக்கிறா எப்படி நான் அவளை பார்த்ததே இல்லையே ஜிமின் குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ அப்படியே பாத்ரூம் போயிட்டு செகண்ட் டைமாக குளிச்சுட்டு அப்படியே தலை தோட்டிட்டு அது வெளியே வராரு தொண்டு வச்சு தோட்டிக்கிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு பார்த்தா அங்க நீங்க ஒரு குட்டி சேர் போட்டு சாரியெல்லாம் அப்படியே ஏத்தி சொருகிட்டு வளைஞ்சு நின்று ஓட்டர் அடிச்சிட்டு இருக்கீங்க ஜிமினுக்கு இப்போ நல்லாவே தெரியுது முன்னையாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இப்போ நல்லா வளைய ஃபுல்லா தெரியுது ஜிமின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு இவன் இப்படி இருக்கிறா இதுவரை நான் இவளை அப்படி பார்த்ததே இல்லையே ஏய் அடியே அது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த டைம்ல நீங்க அங்க ஐயோ அப்படின்னு சொல்லி சேர்ல இருந்து வெளில போறீங்க ஜிமின் அப்படியே வந்து டக்குன்னு பிடிக்கிறாரு மாமா என்னது இவ்வளோ நாள் இவ மாமனுக்கு விடும்போது எப்படி இல்லை ஆனால் இப்போ கூப்பிடும் போது ஒரு மாதிரி ஜிவனு மாமா என்ன இல்லை மாமா இந்த சாரு எட்டவே இல்லை நீ என்னை தூக்குறீங்களா நான் ஒட்டை அடிக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு மீன் அப்படியே உங்களை தூக்குறாரு இவரோட 2 ஹேண்டும் உங்க ஹிப்ல தான் இருக்கு சாரிலாம் இல்லை டேரக்டா ஹிப்ல தான் இருக்கு நீங்க அழகா ஒட்டை அடிச்சிட்டு இருக்க இங்க கீழே மனுஷனால சுத்தமா முடியல இது என்ன இப்படி வளன்ட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நான் இவளை இப்படி பார்த்ததே இல்லையே டேய் ஜிமின் ஒரு இன்ஸ்பெக்டடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லு அப்படியே உங்களை இறக்கி விட்டுறாரு நீங்க ஜிமினை பார்த்து மாமா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஜிமின் அந்த புல்லட்டை கொண்டு போயிட்டு சாம்வேல் முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்றாரு ஆಮೇಲೆ அப்படியே அந்த கல்ல உட்காந்து இருந்திருப்பான் இப்ப ஜிமினை மேலேயும் கிளியுமா பாக்குறான் ஜிமின் ஸ்டாண்ட் போட்டு அப்படியே பக்கத்துல வந்து உட்கார்றாரு ஜிமினே பாத்துட்டு இருக்கான் இப்ப ஜிமினோட கைய பாக்க அது அப்படியே ஷேக் ஆயிட்டு இருக்கு சாமியல் அதை பார்த்துட்டு மச்சான் லத்தி பிடிக்கிற கை நட்டுங்குதே கூடாதே சரியில்லையே டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதியாரா அது அமைதியாரா இதுவும் சரி வட்டு வரலையே ஏய் மூடுன மச்சான் வேற மாதிரி ஏதோ நினைப்புல இருக்க போலையே கூட ஒரே குத்துக்களம் போலையே கல்யாணம் ஆகி 1 மாசம் கிட்ட ஆக போகுது எல்லாம் நீ குத்துக்களமா இருக்க போலையே நான் தான் இங்க ஒண்டி கட்டியா சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ ஜிமின் தான் ஆமால அவ என் பொண்டாட்டி தானே அப்போ பார்த்தா தப்பு இல்லையே அவ என் பொண்டாட்டி எத பொண்டாட்டி தானேவா அட்டை அப்போ ஒன்றும் நடுகலையா இப்போ நீ தெளிவாதான் சொன்னியா ஐயே ஒன்னு சொல்லி நான் ஊருக்குள்ள கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சா 4 பை கூட நான் மதிக்க மாட்டானே ஏய் உன் மூஞ்ச பார்த்து தப்பா கணக்கு போட்டேன்டா நீ பீரே அடிப்ப நினைச்ச நீ பாலே குடிக்கலையா டேய் மயிறு மூட்டு போடா அப்படின்னு சொல்லி எட்டி மிதிச்சிட்டு இப்போ ஜெமீன் அப்படியே புல்லட் எடுத்துட்டு வீட்டுக்கு தான் வரா அப்படியே புல்லட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வரா அவ என் பொண்டாட்டி இந்த இன்ஸ்பெக்டர் ஜிமினோட பொண்டாட்டி அவளை தானே அப்படி பார்த்தேன் சின்ன பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவள் அப்படி இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி
யோசிச்சுக்கிட்டு ஜெமின் அப்படியே உள்ளே வராரு. அந்த டைமில் கிச்சன்லேருந்து ஏதோ உருட்டுற சத்தம் கேட்க ஜெமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் சாரியை நல்லா ஏற்றி கட்டிக்கிட்டு அங்கே சமைச்சிட்ருக்கீங்க. ஜெமின் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு உங்களோட சைட் போஸ் நல்லாவே தெரியுது. இவ என்ன ஜிவ்வுன்னு ஏத்ரா இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் மாமா வாய் மூடு. உங்கள் நெக்கிட்டே அப்படி சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டு அவர் ஹேண்டை உங்கள் ஹிப்பில் வச்சு தடவிட்டு இருக்காரு. நீங்கள் மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? மாமா என்ன பண்ண? கில்ல தானே செஞ்சேன். அது அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஜெமின் அப்படியே உங்களை ஃப்ரெண்டில் திருப்புறாரு. ஒரு ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி என் கூட இருப்பியா? நீங்கள் அப்படியே ஜெமினோட சீஸை பிடிச்சி மாமா சின்ன வயசுலேருந்து ஒன்னே தான் நினச்சிட்ருக்கேன். என்கிட்ட நீ கேட்கவே வேணாம் மாமா, என்னை நீ எடுத்துக்கோ அப்படியே நீங்கள் சொல்ல ஜெமின் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு மாமா எடுத்துக்கிறேன் முழுசாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க ஹிப்பை தூக்கி ஸ்லாப்ல உட்கார வைக்கிறாரு. ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க நெக் கிட்ட வந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி உங்க காது கிட்ட வந்து இங்க பாரு, எனக்கு 34 வயசாகுது, என்ன நீ தாங்கிப்பியா? மாமா நீ என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன் மாமா. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஐஸ் கட்டி தான் எடுக்கிறாரு. ஜிமினே பாக்குறீங்க. அம்மா என்னது? எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால் என்ன தாங்கவே முடியாது. ஆனால் நீ என்னை தாங்கிறதுக்கு உனக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். என்ன பயிற்சி மாமா? பண்ணியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டியை சாரிக்குள்ளே வைக்கிறாரு. மாமா 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 வேண்டாம். பாரு, நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன நீ தாங்கிக்கணும். மாமா அது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்போ உனக்கு ஜில்லுன்னு வேணாமா? அப்போ சூடா இறங்கிரட்டா? மாமா என்ன பேசுற? என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்லாம் தூக்கி போட்டு உங்களை அப்படியே தூக்கி அவர் ஹிப்பில் உட்கார வைக்கிறாரு. என்னோட இடுப்பு இது வலன்ட்டு, அதுவும் அந்த கண்ணு இருக்கு பாரு, அப்படியே நான் பார்க்குறப்போ உள்ள ஜிவ்வுன்னு ஏறுதுடி. மாமா மாமா பொண்டாட்டி இப்படிதான் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இரு. மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். மாமா மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி பொண்டாட்டி என்ன? மாமா மாமா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஜிமினோட சீஸை போச்சு. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஜிமின் பெட்ரூமுக்கு தான் உங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஜிமினோட ஐஸை பார்த்து மாமா நான் உன்னை காதலிக்கிறேன் உண்மையா, சின்ன வயசுல இருந்து. தெரியும்டி. உனக்கு தெரியுமா? அப்படியே நீ என்னை கட்டிக்கல. நான் உன்னை சின்ன பொண்ணு நினைச்சேன், நான் நீ சின்ன பொண்ணு இல்லடி. மாமா பாரு, இப்படியே கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இங்கேயே சொருகிடுவேன், அப்புறம் உனக்கு வலிக்கும். மாமா என்ன வலிக்கும்? காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முந்தானி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே பெட்ல போடுறாரு. இங்க ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் ஷர்ட்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உங்க மேல ஓவர் ஆகுறாரு. மாமா எனக்கு பயமா இருக்கு, நீ வலிக்குலாம் சொல்ற, வேண்டாம். 34 வயசு தாங்குறேன்னு சொன்னியே, இப்போ என்ன பயப்படுற? மாமா என்னடி இப்படி இருக்கிற? அது மேலே கலட்ரி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கழட்டி தூக்கிடுறாரு. அவருக்கு ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. தோத்துருண்டி. மாமா என்ன பேசுற நீ? நடிச்சு நாச்சு உன்னை போய் சின்ன பொண்ணு நினச்சேன் பாரு, தப்பான கணக்குடி, தப்பான கணக்கு. இதெல்லாம் சின்ன பொண்ணு இல்லடி. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவரை அப்படியே உங்களுக்குள்ள இன் பண்றாரு. நீங்க மாமா மாமா வலிக்குது. இது பாதி கூட போகல, அதுக்குள்ள உனக்கு வலிக்குதா? எங்க பாரு, ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ, உனக்கு வலிச்சதுன்னா கடிச்சிருந்தா மாமனை. சரி மாமா, அம்மா வலிக்குது. ஆனால் எனக்கு வேற மாதிரி இருக்குடி. ஐஸ் கட்டி அதை வேணா வைக்கிட்டு அடி. அம்மா வச்சா வலிக்காதா? வலிக்கும் தான், ஆனால் உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ் கட்டி தான் வைக்கிறாரு. இது வேற ஜில்லுன்னு இருக்கு, உங்களால முடியல, கத்திட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி செம்மையா இருக்குடி. நான் மன்னிச்சிடுறி, இத்தனை நாள் உன்கிட்ட கூட வராம இருந்த பத்தியா? தப்பு பெரிய தப்புடி. மாமா இங்க எதுக்கு மாமா கூட்டிட்டு வந்த? பொண்டாட்டி சேர்லி ஒரு ஷார்ட் போடலாம் தான். மாமா மாமா நீ கெட்டு போயிட்டு போமா. மாமா மாமா என்னடி கெட்டு போயிட்டா? அதெல்லாம் கெடாது, அப்படியேதான் இருக்கும். மாமா மாமா கெட்டு போய் மாமா நீ. ஆமாடி, நான் ரொம்ப கெட்டவன் உங்ககிட்ட மட்டும். ஆனா வெளியே போலீஸ் டி உலகத்துக்கு நல்லவன், ஆனா உனக்கு
கேடு கட்டவன் பொண்டாட்டி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அப்படியே தூக்கலக்கத்துலேயே பெட் அப்படியே தடவி வச்சிருக்காரு. பொண்டாட்டி பொண்டாட்டி எங்கடி இருக்க? அங்கே நீங்கள் இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பெட்லேருந்து எந்திக்கிறாரு. எஞ்சி தடுமாறி கிச்சனுக்கு தான் வராரு. அங்கே நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க. அந்த சத்தம் நல்லா கேட்குது. உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் மாமா என்னாச்சு? ஏய் சொல்லியிருக்கேன்ல, கண்ணு முழிக்கும் போது காலையில் என் பக்கத்தில் இருன்னு. மாமா இல்லை கிளம்புற சமைக்கணும்ல வரசா. நீ எவ்வளோ டேஷன் போவீங்க அதான். சரிடி, அதுக்குன்னு இப்படி ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டேஷனா அதெல்லாம் போனான்னு தெரில. மாமா அப்போ நீங்கள் போக மாட்டீங்களா இன்னைக்கு? போகிறேன், ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை திருப்பி உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வீட்டோட வாசல்ல பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. என் தம்பி சாப்பிட்டேன்னு எனக்கு கூட தெரியல. என் பொண்ணையும் என் தம்பியும் அனுப்பி வச்சுட்டாருங்க அந்த 2 கிளவிக. எங்களுக்கு வெத்தலை பார்க்க நல்லா வாயில திணிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். என் தம்பி என் கூடயே கூட்டிட்டு போயிடணும். சாப்பிட்டானா என்ன பண்ணானே தெரியல. ஐயோ என் புள்ள என்ன பண்ணானும் தெரியலையே. என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்க அம்மா தான் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கிச்சன் சைட்ல திரும்புறாங்க. திரும்பி பார்த்தா நீங்களும் ஜிமினை கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்த்ததும் அதான் ஆத்தாடி அப்படின்னு சொல்லி பார்த்தது கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு நீங்களும் ஜிமினும் அப்படியே பிரிச்சு போய் நின்றுக்கிறீங்க. அக்கா எப்பக்கா வந்த? அடே நீங்கள் கஷ்டப்படுவேன்னு உனக்காக மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்தா இங்கே நீ நல்லா தான் இருக்க போலையே. அக்கா அது வந்து அப்படின்னு சொல்ல வர உங்கள் அம்மா தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஓரமாக அப்படியே ஷை ஆகிட்டு தலைக்கீழ கொஞ்சம் நின்றுட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அடே உங்கள் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் வேணாம், இங்கேயே இருங்க. அங்கே வந்து எதாவது பண்ணிட போறீங்க. 1 மாதத்துக்கு வீட்டு பக்கமே வராதன்னா. சரிக்கா, 1 மாதம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. இந்த பக்கம் உங்கள் அம்மா தான் சரிதான்டா எதையாச்சும் பண்ணு, ஆனால் கதவை தாப்பா போட்டுட்டு பண்ணுடா. அப்புறம் வைன அம்மா சீக்கிரம் நல்ல செய்தி அனுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஷை ஆகிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதும் ஜிமின் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ற. நீங்க அம்மா அம்மா என்ன நினைச்சிருக்கோம், நீ தள்ளி போ. அக்கா எல்லாம் நினச்சிருக்காதிரி, என் பொண்டாட்டி நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே இந்த ஸ்டோரியை நான் என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை குட்டீஸ்.